கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மகா வல்லமையான அக்னிமயமான நடு இரவு ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான மாற்றங்களை கொண்டு வரும் என்றால் அதில் மாற்றமே இல்லை. ஐயா, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் விரோதமாக வருகிற எல்லா பாவத்தினால் வருகிற சாபங்கள், சூனியங்கள், மந்திரங்கள், மாயாஜாலங்கள், எல்லா விதமான சதி சற்பனைகளையும் சுட்டரிக்கிற வல்லமையான நடு இரவு ஜெபத்தை இன்று நாம் ஏறெடுக்க போகிறோம். ஐயா, இந்த நடு இரவு ஜெபம், இந்த நடு இரவிலே செய்யப்படுகிற இந்த ஜெபம் பிசாசின் வல்லமைகளை வேறறுக்கும். எல்லா கட்டுகளையும், உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா கட்டுகள், மந்திரீகங்கள், சூனியங்கள், சதி சற்பனைகள், எந்த பிசாசை வைத்துக் கொண்டு செய்யப்பட்டதோ, எந்த மந்திரம் மாந்திரீகங்களினால் செய்யப்பட்டதோ எல்லாவற்றையும் இந்த இரவு நடு இரவு ஜெபம் முற்றிலுமாய் சங்கரிக்கும். அது சங்கரிக்கப்படும் என்பது சத்தியம். அது தேவனுடைய வார்த்தை. அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக என்ன வேண்டுமானாலும் சதி செய்திருக்கலாம். ஐயா, உங்கள் மகளுக்கும் விரோதமாய், அவருடைய குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாய், அவர்கள் பிள்ளைகளை பெற்று சந்தோஷமாய் இருக்கிற ஒரு ஆரோக்கியமான மனமகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு விரோதமாய், அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணமே நடக்க கூடாதபடி, குழந்தைகளை பெறக்கூடாது என்று, பெற்றாலும் நீங்கள் வாழ்ந்தாலும் பல்வேறு வியாதிகள், துன்பங்கள், வருத்தத்திலே நீங்கள் நாசமாய் போக வேண்டும் என்று உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா விதமான சூனியங்களையும், எல்லா விதமான மந்திர பில்லி சூனிய மாந்திரிக கட்டுகளையும் இந்த நடு இரவு ஜெபம் அக்னிமயமாய் சுட்டரிக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. ஐயா, இந்த அக்னி சாதாரணப்பட்ட அக்னி அல்ல. இதைத்தான் கர்த்தர் சொன்னார், இதோ பூமியிலே அக்னியை போட வந்தேன். Mighty God, what a wonderful statement. இதோ பூமியிலே அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொன்னாரே. அன்பின் ஆண்டவரும் நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு சொன்ன வார்த்தையை நன்றாக கவனியுங்கள். ஐயா, இந்த அக்னி என்ன செய்யும்? இந்த அக்னி பிசாசின் வல்லமைகளை அழிக்கும் என்னும் கர்த்தர் சொன்னார். பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு நன்றாக கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. ஐயோ, ஏதோ இப்படி இருக்கிறது, ஏதோ டாக்டர்களால், மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத வியாதி, மருந்தே இல்லாத வியாதி, ஏனென்றே தெரியவில்லை. ஐயா, இந்த வியாதி ஏன் வந்தது? ஒழுக்கமாக இருந்தேன், எனக்கும் இந்த வியாதிக்கும் சம்பந்தம் இல்லை. எனக்கு ஏன் இப்படி ஒரு வியாதி? என் மகளுக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை? என் மகளுடைய வாழ்க்கை நல்ல பிள்ளை அல்லவா, கர்த்தருடைய பிள்ளை அல்லவா? அவருடைய வாழ்க்கை ஏன் இப்படி சிதறி போனது, சின்ன பின்னமாய் நிற்கிறது? ஏன் என் அன்பு மகளுக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லை? காரியம் என்ன? ஐயா, எங்களால் நம்ப முடியவில்லை, எங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஏன் இப்படி எங்கள் வாழ்க்கையிலே கொடூரமாய் காரியங்கள் நடக்கிறது? எனக்கு மட்டும் ஏன் என்னை சுற்றிலும் நடக்கிற காரியங்கள் எல்லாம் பொல்லாதவைகளாய் இருக்கிறது? எனக்கு ஏன் எல்லாம் தாறுமாறாய் நடக்கிறது? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, என் வாழ்க்கை, எங்களுடைய ஃபைனான்ஸ், எங்களுடைய ஊழியங்களிலே ஐயா மிக பெரிதான பாதிப்புகளும், சிக்கல்களும், சிரமங்களும், போராட்டங்களும் வருகிறது. ஏன்? அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்கள். இந்த நடு இரவு ஜெபத்திலே அக்னியை, பூமியிலே அக்னியை போட வந்தேன் என்று சொன்னவரும், ஐயா, நான் பிசாசின் கிரியைகளை, பிசாசின் செயல்களை அழிப்பதற்காகவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் இந்த பூமியிலே என்று சொன்ன சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த பரலோக அக்னி உங்களுக்கும், உங்களுக்கு சுற்றி இருக்கிற எல்லா சத்துரு கூட்டங்களுக்கும், பிசாசின் தந்திரங்களுக்கும், நெருக்கடிகளுக்கும் விரோதமாக இன்று பரலோகத்தில் இருந்து இறங்கும். எலியாவின் பரிபீடத்திலே இறங்கி வந்த அந்த பரலோக அக்கினி, அந்த சுட்டெரிப்பின் அக்கினி இப்பொழுதே உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் வாழ்க்கையிலே இறங்கும். அது பிசாசின் கிரியைகளை சுட்டெரிக்கும். ஐயா, பிசாசின் எல்லா வல்லமையான, பிசாசு வைக்கிற எல்லா தந்திரங்களையும், சதி சற்பனைகளையும் அது சுட்டெரிக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. நிச்சயமாய் அது உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். நீங்கள் ஆச்சரியமாய், அதிசயமாய் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அநேகருடைய கேள்விகள். ஐயா, நாங்கள் நன்றாகத்தானே இருந்தோம், என் மகனும் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், குடும்ப வாழ்க்கை நன்றாக போய்க் கொண்டிருந்தது, திடீரென ஏன் இப்படி ஒரு பிரிவினை? ஏன் இப்படி விவாகரத்து வரை போய்விட்டார்கள்? நாங்கள் நினைத்தே பார்க்கவில்லை. என் கணவன் இப்படி ஒரு இடத்தில்
கரத்தில் போய் சிக்கிக் கொள்ளுவார் என்று என் கனவிலும் நான் நினைக்கவில்லை. அப்படியாய் ஒரு அற்புதமான மனிதனாய் இருந்த என் கணவன் இப்படியாய் கொண்டு அகப்பட்டு கொண்டாரே, என்ன நடந்தது? அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உங்களை வேடனுடைய கண்ணிற்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஐயா, வேடன், இந்த பொல்லாத பிசாசை வேதாகமம் சொல்லுகிறது, வேடனுடைய கண்ணிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் வைக்கப்படுகிற எல்லா கண்ணிகளிலும் இருந்து அல்லது எல்லா கட்டுகளிலும் இருந்து நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டுமா? இந்த பரலோக அக்கினி இன்றே இறங்கி உங்கள் பிள்ளைகளுடைய கட்டுகளை, கயிறுகளை, சங்கிலிகளை சுட்டரிக்கும். இந்த அக்கினிக்கு விரோதமாக இந்த உலகத்தில் எந்த மெட்டலும் கிடையாது. எந்த இருப்பு பூட்டுகளும் வெங்கல கதவுகளும் அல்லது சங்கிலிகளும் நிலை நிற்க முடியாது. இந்த அக்கினி, பரலோக அக்கினி, பரிசுத்த அக்கினி, பரிசுத்த ஆவி என்கிற அக்கினி விழும் பொழுது பாருங்க, நீங்கள் நிச்சயமாய் பாதுகாக்கப்படுவீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் சீக்கிரமாய், அதிசீக்கிரமாய் நடக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. சிலர் சொல்றாங்க, ஐயா ஏன் கர்த்தாவே எனக்கு இப்படி நடக்கிறதா, நீ கோயிலுக்கு போக மாட்டேன், இது இந்த கர்த்தரை தேடல எனக்கு என்ன இருக்குது? நோ, அப்படி அல்ல. எதிராளியை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் சொன்னார், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். இடம் கொடுத்து அவன் உங்களை பிடிச்சுக்கிடுவான். உங்க வாழ்க்கைய, திருமண வாழ்க்கைய, உங்க தொழில, உங்க பைனான்ஸ, உங்க நிம்மதியான வாழ்க்கைய, குடும்ப வாழ்க்கைய எல்லாவற்றையும் பிடித்து யோவான் 10:10 கர்த்தரே சொன்னது போல அவன் திருடமும் உங்க குடும்பத்தை, அன்பை, உங்களுடைய கணவனுடைய அன்பை திருடி கொண்டு போய்விடுவான். கணவனுடைய ஆஸ்தியை, அந்தஸ்தை, அவருடைய சம்பாத்தியத்தை யாரையாவது எவளையாவது வைத்து திருடி கொண்டு போய்விடுவான். ஐயா, உங்களை வலையிலே அகப்பட செய்து கடனாளி ஆக்கி உங்கள் வருமானங்கள், செல்வங்கள், கையின் பிரயாசங்கள், நன்மையான ஈவுகளை திருடி கொண்டு போகிறது இந்த சத்ரு என்பதை மறந்து விடாதிருங்கள். யாரோ ஒரு மனிதன் அல்ல, யாரோ ஒரு மனிதன் உங்களுக்கு விரோதி அல்ல. இந்த பொல்லாத சத்ருவை புரிந்து கொள்ளுங்கள். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று கர்த்தர் சொன்னாரே. அவனை நோவதற்கு பதிலாக தெய்வத்தை நோவதற்கு என்ன நியாயம் இருக்கிறது? என் அன்பு சகோதரியே, அவர்தான் நன்றாக எழுதி வைத்திருக்கிறாரே. அவர் சொல்லிய ஜீவனுள்ள வார்த்தைகள் இருக்கிறது. நிச்சயமாய் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். ஓ glory, glory. பாருங்க, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதிகாலை ஜெப வேளையிலே வந்து தேவ சமூகத்திலே காத்திருக்கிறாயே. ஐயா, நடு ஜாமங்களிலே தேவ சமூகத்திலே நின்று உன் பிள்ளைகளுக்காகவும் உனக்காகவும் கண்ணீர் வடிக்கிறாயே. இது எல்லாம் என் தேவனுடைய கணக்கில் இருக்கிறது, அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் இருக்கிறது. அவர் அவருடைய துருத்தியில் அல்லவோ இதை சேமித்து வைத்திருக்கிறார். கவலைப்படாதீர்கள். உன்னதமானவரின் மறைவுக்கு வாருங்கள். ஜெபத்திலே இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களை இணையுங்கள். ஐயா, இந்த ஃபைல்களை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். அநேகரை உன்னதமானவருடைய மறைவுக்கு கொண்டு வாருங்கள். அப்படி வரும் பொழுது சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவீர்கள். நிச்சயமாய் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கும் போது எத்தனை சுகம், எத்தனை ஆனந்தம், எத்தனை சமாதானம், எத்தனை நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி. நீதிமான்களுடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று சொன்னார்களே, அது இப்படித்தான் இருக்குமோ என்று நினைக்கக்கூடிய அற்புதமான நிழல் ஒதுக்கு, சர்வ வல்லவருடைய நிழல் ஒதுக்கு என்பதை மறந்து விடாதீர்கள். ஐயா, நீங்க அங்க வரும் பொழுது, அந்த நிழல் ஒதுக்குக்கு வரும் பொழுது, உன்னதமானவின் மறைவிலே வரும் பொழுது நீங்க சொல்வீங்க, நான் கர்த்தரை நோக்கி, நீங்க சொல்ல வேண்டும், கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்ல வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் சொல்ல வேண்டும். ஐயா, நான் நம்பி இருக்கிறவர் நீர். நான் எத்தனை நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என் பிள்ளைக்கு அல்லது எனக்கு இன்னும் திருமணமே நடக்கவில்லை, ஆனாலும் உண்மையை நம்பி இருக்கிறேன். பல மாதங்களாக, பல வருடங்களாக குழந்தை இல்லை, ஆனாலும் நான் நம்பி இருக்கிறவர் நீர், என் தேவன், நீரே என் அடைக்கலம், என் கோட்டை. ஐயா, நான் மீளவே முடியாத கடன், மீளவே முடியாத பிரச்சனைகள் என்னை துரத்துகிறது. நான் வாழ்வின் விளிம்பிற்கே செல்லும் விட்டேன், சாவதா வாழ்வதா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? சொல்லுங்கள், நீரே என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்ன எழுதப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தை, சொல்லுவேன். நீ அப்படி சொல்லும் பொழுது, நீதான் என் அடைக்கலம், நீதான் நான் நம்பி இருக்கிறவர். ஐயா, எனக்கு கோட்டையும் இல்லை, மதிலும் இல்லை, நான் அடைக்கப்பட்ட தோட்டம் போல் இல்லை, என் அடைப்புகள் எல்லாம் தகர்ந்து போய்விட்டது, என் குடும்பத்திற்கும் எனக்கும் எந்த பாதுகாப்பும், எந்த எதிர்பார்ப்பும், நம்பிக்கையும் இல்லை. ஆனாலும் நீரே என் கோட்டை, நீரே
என் அடைக்கலம், நீரே என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்படி நீங்க சொன்னீங்கன்னா, வாயினால சொன்னீங்கன்னா என்ன நடக்கும்? அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், mighty God, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுக்கு அருமையான பிள்ளைகளையும் வேடனுடைய இந்த பொல்லாத பிசாசின் கண்ணிகளுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஐயா, எந்த கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்க அவராலே கூடும். ஒருவேளை எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை சார், ஐயா, பிரசவத்தை பிரசவிக்க செய்கிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று சொன்னாரே, அவர் பிரசவத்தை தடுக்கிறவர் அல்ல, தடுக்கிறவர் அல்லவே அல்ல. உன் தகப்பன், உன் மனவாளன் உனக்கு நிச்சயமாய் நிச்சயமாய் குழந்தை பெற்றை கொடுப்பதற்கு அவர் பிரியமாயிருக்கிறார். அது மாற்றமே இல்லை. தடுக்கிறவனும் அழிக்கிறவனும் கெடுக்கிறவனுமாகிய பொல்லாத சத்துருவை இன்றே இன்றே இயேசுவின் நாமத்தினாலே அந்த பரலோக அக்கினி சுட்டரிக்கட்டும். இந்த பிரார்த்தனை வேளையிலே அவர் தம்முடைய சிறகுகளினாலே, நீங்க அப்படி சொன்னீங்கன்னா, அவர் தமது சிறகுகளினாலே உன்னை மூடுவார். ஓ குளோரி. அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவீர்கள். ஐயா, அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும். அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய சத்தியம், அவருடைய வார்த்தை, அவருடைய நீதி, வேதத்திலே சொல்லிய ஜீவனுள்ள வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு பரிசையும் கேடகமும் ஆகும், ஆயுதமும் கேடகமும் ஆகும். எந்த பிசாசும், எந்த வல்லமையும், எந்த சிக்கல் சிரமங்களும், மந்திரம், பில்லிசூனிய மாந்திரீகங்கள் அல்லது எந்த பாவ சாப கட்டுகள், வாதை, நோய், துன்பம் எதுவும் உங்களை அணுக முடியாது. என அவருடைய சத்தியம், இதை போல ஒரு பரிசை, இதை போல ஒரு கேடகம் இந்த உலகத்திலே கிடையாது. அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் உங்களை தம்முடைய சிறகுகளினாலே மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் போவீர்கள். எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை சுகம், எத்தனை ஆனந்தம். இதுதான் சந்தோஷமா? இதுதான் மன மகிழ்ச்சியா? இதுதான் எனக்கு இருக்கிற சமாதானமா? ஐயா, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னாரே, இதுதான் அந்த சமாதானமா என்று நீங்கள் ஆனந்த களிப்படைவீர்கள். உங்கள் அழுகை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறும். உங்கள் புலம்பல்கள் ஆனந்த களிப்பாய் நிச்சயமாய் மாறும். அதற்கு விரோதமான எல்லா சூனியங்களும் இன்றோடு சுட்டரிக்கப்படுவதாக. அப்படின்னா என்ன நடக்கும்? இரவில் உண்டாகும் பாருங்க, அவருடைய சத்தியமே, அவருடைய வார்த்தையே, அவருடைய வேதத்தின் எழுத்துக்களே உங்களுக்கு பரிசையும் கேடகமுமாக மாறும் பொழுது இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், ஓ குளோரி, பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீங்கள் பயப்படாதிருப்பீர்கள். குளோரி டு காட். எந்த கொரோனா வந்தா என்ன, எந்த ஆபத்து வந்தா என்ன, எந்த குரங்கு காய்ச்சல், பன்னி காய்ச்சல், எந்த விதமான பன்னி குரங்கு காய்ச்சல், பூச்சி காய்ச்சல், புழு காய்ச்சல், எந்த காய்ச்சல் வந்தாலும் அந்த பேர்களை பாரு, குரங்கு காய்ச்சல், பன்னி காய்ச்சல், அது எது வந்தாலும் சரி, என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அந்த வைரஸ்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது உங்கள் நாசியின் வழியாய், உங்கள் வாயின் வழியாய், எந்த வழியாக உங்களுக்குள்ளே வந்தாலும் அந்த வைரஸ்களும் அந்த கொள்ளை நோயும் சாகும். நீங்கள் சாக மாட்டீர்கள். ஏன்னா சாவுக்கு இனமான யாதொன்றை நீங்கள் குடித்தாலும், யாரும் வேணும்னியா குடிப்பாங்க? யாராவது வேணும்னி விஷத்தை எடுத்து குடிப்பாங்களா? இல்ல கர்த்தர் அப்படி சொல்லுவாரா? அப்படி எது உங்களுக்குள்ளே வந்தாலும் அந்த வைரஸ்கள் சாகும், நீங்கள் சாவதில்லை. அவரை விசுவாசிக்கிறவன், அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவன் கெட்டு போகாமல், அவன் கெட்டு போவதற்கு அதிகாரமே இல்லை, நீதியே இல்லை. நீங்கள் கெட்டு போக முடியாது. அருமையான தேவ பிள்ளைகளே, இருளில் நடமாடும். அப்பதான் என்ன நடக்குது? இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும். ஐயா, மந்திரம் மாந்திரீகம் செய்கிறவர்கள் எல்லாம் இரவில் செய்கிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, எல்லா விதமான பாவ காரியங்களும், சதிகளும், சற்பனைகளும், சூனியங்களும் இரவிலே நடுஜாமங்களிலே செய்யப்படுகிறது. நடுஜாமங்களிலே தேவ சமூகத்தில் நில்லுங்கள். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாக செய்யப்படுகிற, செயல்படுகிற எல்லா அந்தகார சக்திகளுக்கும் விரோதமாய் நீங்கள் தேவனோடு இடைபடுகிறீர்கள். ஐயா, நவமான பாஷைகளை பேசுங்கள், தேவனோடு ரகசியத்தை பேசுங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்காக ஜெபிக்க அனுமதியுங்கள். நவமான பாஷைகளை பேசுங்கள். அவர் தேவனோடு ரகசியத்தை பேசுவார். எந்த இரவிலே உங்களுக்காக செய்யப்பட்டதோ, உங்களுக்கு விரோதமாக மந்திரம் செய்யப்பட்டதோ, மாந்திரீகம் செய்யப்பட்டதோ, உங்களுக்கு விரோதமாக செய்த சதிகள், சூனியங்கள் எல்லாம், உங்களை சுற்றிலும் இருக்கிற பாவ சாப கட்டுகள், எல்லா விதமான பயங்கரமான காரியங்கள், பகலிலே பறக்கும் அம்புகள், இரவிலே உண்டாகும் பயங்கரங்கள், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்கள், மத்தியானத்திலே பாழாக்கும் சங்காரங்கள், எதற்கும் நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். எதற்கும் நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். தேவனுடைய வார்த்தையே உங்களுக்கு சத்தியம். அதுவே உங்களுக்கு பரிசையும் கேடகமாய் இருக்கும் பொழுது, அதுவே நீங்கள், நான் கர்த்தரை நோக்கி என்
என் தேவன் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவனே நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று நீங்கள் அறிக்கையிடும் பொழுது இவைகள் ஒன்றும் உங்க பக்கத்திலே வராது. வந்தாலும் அவைகள் மரித்து போகும், அல்லது மாண்டு போகும், அல்லது எரிந்து போகும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், உங்கள் பக்கத்தில் 1000 பேரும், ஐயா உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் அது உங்களை அணுகாது. நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். உங்கள் கண்களால் மாத்திரம் நீங்கள் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பீர்கள். ஹல்லேலூயா! நிச்சயமாய் காண்பீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை ஒன்றும் அணுகாது. இந்த நடு இரவு ஜெபத்தை தவறாமல் செய்யுங்கள். ஐயா, இந்த இரவு ஜெபங்களை அல்லது அதிகாலை தேவ சமூகத்திலே வந்து நாம் போடுகிற நல்ல ஜெபங்களை பார்க்க மட்டும் கேட்க மட்டும் செய்யாதிருங்கள். அதோடு சேர்ந்து அதை போலவே ஜெபியுங்கள். கர்த்தரும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தாரே, அதை போல ஜெபியுங்கள். நிச்சயமாய் நிச்சயமாய் எரிகோ கோட்டைகள், உங்களுக்கு விரோதமான கோட்டைகள் எல்லாம் நிர்மூலமாகும். உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா சதி சற்பனைகளும் சூனியங்களும் எல்லாம் சுட்டெரிக்கப்படும். இந்த நடு இரவோடு எல்லாம் அந்த எகிப்திய சேனை எல்லாம் எப்படி நடு இரவிலே கர்த்தர் வானத்தில் இருந்து பரலோகத்தில் இருந்து எதிரிகளின் பாளையத்தை அந்த எகிப்தியரின் சேனையை பார்த்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்தது மாத்திரமல்ல, எதிரிகளின் சேனையை பார்த்து கர்த்தர் கலங்கடித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் அன்று கண்ட எகிப்தியனை அதற்கு பிறகு காண வேண்டிய சந்தர்ப்பமே வரவில்லை. யாரோடு முடிந்து போனது. அதுபோலவே உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றம் உண்டாக போகிறது. ஐயா, இயேசுவின் ரத்தம் என்கிற செங்கடலிலே இன்று உங்களுக்கு விரோதமாய் கொக்கரிக்கிற எகிப்திய கூட்டமெல்லாம், உங்களுக்கு விரோதமாய் கொக்கரிக்கிற எல்லா சத்துரு பிசாசின் வல்லமைகள், சாத்தானின் சதிகள் எல்லாம் இன்றே உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் எழும்புகிற எல்லா பிசாசு கூட்டங்களும் இன்றே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்கிற செங்கடலிலே மூழ்கி சங்காரமாகும். எல்லாம் நிர்மூலமாய் போகும் என்பதிலே மாற்றமே இல்லை. கர்த்தர் உங்களுக்காக பராக்கிரமசாலியை போல் புறப்படுகிறார். ஐயா, யுத்த வீரனை போல் நடுச்சாமங்களில் தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்கிறாயே என் அன்பு சகோதரியே சகோதரனே, ஒரு நாளும் அது வீணாய் போகாது. அது கர்த்தருடைய ஞாபக புஸ்தகத்தில் ஏறும். அது அவருடைய நினைப்பூட்டுதலாய் அவருக்கு அமையும். அது நிச்சயமாய் அவர் தம்முடைய ஞாபக புஸ்தகத்தை திறப்புவார். அவர் தம்முடைய ஞாபக பையிலே அதை வைத்திருப்பார். உங்கள் கண்ணீர்களை எல்லாம் அவருடைய துருத்தியில் சேமித்தல்லவோ வைத்திருக்கிறார். அதை பூமியை நோக்கி, சத்துருவை, இந்த பொல்லாத சத்துரு கூட்டங்களை நோக்கி, பிசாசின் வல்லமைகளை நோக்கி திருப்பும் பொழுது இவைகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுகிற ஒரு அற்புதமான நடுகிறவு இது. மறந்து விடாதீர்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அநேகருக்கு இந்த ஜெபத்தை அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார்கள். இந்த ஊழியங்களுக்காக உதவிகள் செய்ய தவறாது. நிச்சயமாய் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக உங்களோடு பேசுவார், உங்களை விடுவிப்பார். நாம் ஜெபிப்போம் இப்பொழுது. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நீர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா, உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளை ஐயா, உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற, உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற, இரவும் பகலும் மத்தியான வேளைகளிலும் உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் உன்னதமானவரே உம்முடைய மறைவில் இருக்கிறார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஐயா, இவர்கள் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குகிறார்கள் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தோடு நாங்கள் சொல்லுகிறோம், ஐயா, நாங்கள் கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே நீர் எங்கள் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று நாங்கள் சொல்லுகிறோம், அறிக்கையிடுகிறோம். ஆமென். நன்றி ஆண்டவரே. வார்த்தையை அறிக்கையிடுகிறோம் சுவாமி. என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஐயா, அடைக்கலமே இல்லாத, ஆறுதலே இல்லாத, தேற்றரவே இல்லாத பிள்ளைகள் இருக்கிறார்கள் சுவாமி. ஐயா, அடைக்கப்பட்ட தோட்டம் போல் இருந்தவர்கள் இன்று அடைப்புகள் எல்லாம் பிடுங்கப்பட்ட தோட்டம் போல் ஐயா வறண்டு போயிருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஐயா, இவர்களுக்கும் நம்பிக்கைக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு தனிமரமாய் நிற்கிற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை, அடைக்கலமாய் போவதற்கு யாருமே இல்லை. ஐயா, நாங்கள் நம்புவதற்கு எங்களுக்கு என்று ஒரு கோட்டையும் இல்லை என்கிற சூழ்நிலையிலே உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிற இவர்களுக்காக, இவருடைய பிள்ளைகளுக்காக, இவருடைய பிள்ளைகளின் விடுதலைக்காக, இவருடைய வெற்றி வாழ்வுக்காக, இவருடைய சமாதான வாழ்வுக்காக உம்மையே நம்பி, ஐயா கர்த்தரே நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை, ஐயா நீரே என் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுகிற என் அன்பு தேவ பிள்ளைகளை, சகோதர சகோதரிகளை
அவர்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். நான் அப்படியாய் நாங்கள் சொல்லும் பொழுது, ஐயா, விசுவாச அறிக்கையை நாங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாய் நீர் எங்களை, எங்கள் பிள்ளைகளை, ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகளின் குடும்பங்களை வேடனுடைய கண்ணிக்கும், இந்த பொல்லாத சத்துரு கொண்டு வருகிற எல்லா கட்டுகள், கண்ணிகள், சங்கிலிகள், தடைகள், இருப்பு தாழ்பாள்கள் எல்லாவற்றையும் நீர் சங்கரிப்பீர். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம் சுவாமி. குடும்பங்களிலே வந்திருக்கிற ஒற்றுமை குறைவு, ஐயா, சமாதான குறைவு, சந்தோஷம் இல்லாத, சந்தேகப்படுகிற அல்லது நாயா நானா நீயா என்று சின்ன சின்ன காரியங்களை வைத்து குடும்பங்களை கெடுக்கிற பொல்லாத பிசாசின் பாழாக்கும் கொள்ளை நோய்களுக்கு தப்புவிப்பீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, நீர் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய சிறகுகளினாலே மூடுகிறதற்காக நன்றி சுவாமி. இந்த நடுஜாம ஜபத்தின் மூலமாக, நடுஇரவு ஜபத்தின் மூலமாக, ஐயா, அவர்கள் கேட்டுக்கொண்டது போலவே, அவர் அறிக்கை செய்கிறது போலவே நீர் இவர்களை உம்முடைய சிறகுகளினாலே மூடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய செட்டைகளின் கீழே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இன்றே இன்றே ஆச்சரியமாய் அதிசயமாய் உம்முடைய புத்திக்கு எட்டாத அன்பினாலே, ஐயா, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற உம்முடைய கிருபையினாலே இவர்களை உம்முடைய சட்டைகளின் கீழே, ஐயா, நீர் அடைக்கலம் புகழ் செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சிறகுகளினாலே உம்முடைய பிள்ளைகளை சமாதானமாய் நீர் மூடிக்கொண்டு பாதுகாப்பதற்காக, பறந்து காக்கும் பட்சியை போல் சுமந்து தப்புவித்து, தாங்கி தப்புவித்து, ஏந்தி சுமப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய சத்தியம், உம்முடைய வார்த்தைகளே எங்களுக்கு பரிசையும் கேடகமாயிருக்கிறது. ஆதலினால் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் செயல்படுகிற இரவில் உண்டாகும் எந்த பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் எந்த அம்புக்கும், பொல்லாத சத்துருவின் வல்லமைகளுக்கும், அதன் மூலமாய் செய்யப்படுகிற சதி சற்பனைகள், போட்டி பொறாமைகள், வழக்குகள், வம்புகள் எதற்கும் நாங்கள் பயப்படோம். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் இந்த பிள்ளைகள் பயப்படாதிருக்கும்படியாக ஒரு அக்னிமயமான வல்லமை இவர்களை சூழ்ந்து பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய பரிசுத்த அக்னியாய், ஓ லார்ட், உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் இவர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டாகட்டும். சங்காரக்காரன், துஷ்டன் இனி இவர்கள் வழியாய் கடந்து செல்லாதபடி, இவர்கள் பிள்ளைகளை தொடாதபடி, குடும்பங்களை தொடாதபடி, என் அன்பு சகோதர சகோதரிகளை தொடாதபடி, கையின் பிரயாசங்களை கெடுக்காதபடி, இவர்கள் பணத்தை, இவருடைய செல்வத்தை, ஆஸ்தியை, நிம்மதியை, சமாதானத்தை கெடுக்காதபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவற்றை சங்கரித்து போடுகிறோம். இயேசுவின் இரத்தம், இரத்தத்திற்கு விரோதமாய் நிற்கிற எல்லா அக்னியாஸ்திரங்களும் அவித்து போடுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் நிர்மூலமாகட்டும். இயேசுவின் இரத்தத்தினாலே. ஐயா, நன்றி தகப்பனே. எங்கள் பக்கத்தில் 1000 பேரும், ஐயா, எங்கள் வலது புறத்திலே 10,000 பேரும் விழுந்தாலும் அது எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த ஜப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற யாரையும் அணுகாது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி சுவாமி. இவர்கள் தங்கள் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு, அந்த சத்துருவுக்கு, பொல்லாத சத்துரு பிசாசு கூட்டத்திற்கு வருகிற பலனை காண்பார்கள். இவர்கள் வாழ்ந்து சிறந்திருப்பார்கள். என் தேவ சமூகத்திலே பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படியாய் ஜெபியுங்கள், இப்படியாய் ஜெபியுங்கள். ஐயா, கருத்தோடு ஜெபியுங்கள், தீவிரமாய் போராடி ஜெபியுங்கள். யாக்கோபு ஜெபித்தது போல, ரா முழுவதும் போராடி ஜெபித்தது போல ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். ஐயா, நன்றி. எத்தனை நல்ல ஆண்டவர் பாருங்க. உங்களுக்கு நிச்சயமாய் பெரிய ஆறுதலை கொடுப்பார். வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகும், சந்தேகமே இல்லை. இந்த ஃபைலை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிந்தால் முடிந்தவர்கள் நிச்சயமாக இந்த வீடியோவை ஹிந்தியிலும், தெலுங்கிலும், மலையாளத்திலும், தமிழிலும் நாம் தயாரித்து நாடெங்கிலும் அனுப்புவதற்காக உங்களுடைய உதவிகளை செய்ய, பண உதவிகளை ஸ்பான்சர் செய்ய மறந்து விடாதீர்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.